ஹாய் கைஸ், இந்த வீடியோல பெஸ்டான ஒரு 10 மஸ்ட் வாட்ச் தமிழ் டப்டு சைனீஸ் சீரிஸோட லிஸ்ட தான் பார்க்க போறோம். அதுக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜென்சி, அவர் சீக்ரெட், மை கேர்ள் ஃபிரெண்ட் இஸ் அன் ஏலியன் இந்த மாதிரி ஃபேமஸான சீரிஸ பத்தி சொல்லிட்டு மொக்க போட மாட்டேன். ரீசெண்டா வந்ததா இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்டோரி வைஸும் நல்லா இருக்க மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது மாதிரி தமிழ் டப்டு கொரியன் சைனீஸ் டிராமா பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு சி டிராமா பிடிக்குமா இல்ல கே டிராமா பிடிக்குமான்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற சீரிஸ் மிஸ்டீரியஸ் லவ். பேர்ல இருக்க மாதிரியே இந்த சீரிஸும் மிஸ்ட்ரி, லவ், ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாமே கலந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா 16 எபிசோட்ஸ்ல கதையை கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ் ஆக்ட்ரஸ். அவங்க ஒரு ஷூட்டிங்காக வேற பிளேஸ்க்கு போகும்போது வழி தவறி ஒரு கேங்ஸ்டர் குரூப் கிட்ட மாட்டிருவாங்க. அந்த கேங்ஸ்டர் குரூப்ல தான் நம்ம ஹீரோவும் இருப்பாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 2 பேருக்கும் லவ் வருது. ஆனா அந்த கேங்குள்ள நடந்த சண்டையில ஹீரோ இறந்துடுவாரு, ஹீரோயின் தப்பிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஹீரோ ஹீரோயினோட பாடி கார்டா வேற ஒரு நேம்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ எதுக்காக அவரோட ஐடென்டிட்டிய மறைக்கிறாரு, இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேருவாங்கங்கறதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிருப்பாங்க. அதுவும் ஹீரோ ஹீரோயின் மேல காட்டுற பொசசிவ் சீன் எல்லாம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ரொமான்டிக் சீரிஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த சீரிஸ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், மிஸ்டர் இன்சோம்னியா வெயிட்டிங் ஃபார் லவ். இந்த சீரிஸ்ல ஹீரோயினோட கேரக்டர் அண்ட் தமிழ் டப்பிங் ரெண்டுமே சூப்பரா இருக்கும்னு தான் சொல்லணும். கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே இன்சோம்னியா பிரச்சனை இருக்கும். அதனால நைட்ல தூங்க முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இந்த இன்சோம்னியா பிரச்சனை வெளியே தெரிஞ்சு அவரோட சிஓ பொசிஷனுக்கும் பிரச்சனை வந்துரும். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு இன்சோம்னியானால அவங்க ட்ரீமான செல்லோ காம்படிஷன்ல கலந்துக்க முடியல. இப்படி இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினுக்கு ஆக்சிடென்டலா ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, 2 பேரும் ரொம்ப எமோஷனலா இல்ல ஷாக்கா இருக்கும்போது ஒருத்தரை தொட்டா உடனே தூங்கிருவோம்னு. இதுக்கப்புறம் தூங்குறதுக்காகவே ஹீரோயின் கான்ட்ராக்ட் போட்டு ஹீரோவோட கம்பெனில எம்ப்ளாயியா ஜாயின் பண்றாங்க. இப்படி இன்சோம்னியா பிரச்சனைக்காக ஒண்ணு சேர்ந்த 2 பேரும் எப்படி லவ் பண்றாங்க, இன்சோம்னியா எப்படி கியூர் ஆகுதுங்கறத காமெடியாவும் அதே சமயத்துல இன்ட்ரெஸ்டிங்காவும் 24 எபிசோட்ஸ்ல சொல்லிருப்பாங்க. நீங்க கியூட் கேர்ள், ரூட் சிஓ இருக்கிற மாதிரியான சைனீஸ் டிராமாஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த சீரிஸையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், த வே யூ ஷைன். ஆக்சுவலா இது சைனீஸ் சீரிஸ் இல்ல, தைவான் சீரிஸ். ஆனா பாக்க பெருசா எந்த வித்தியாசமும் தெரியாது. ரீசெண்டா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. கதை என்னன்னா, சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆயிடும். ஆனா மேரேஜ் ஆன 2வது நாளே ஹீரோயினோட அப்பா அவங்க மேல நிறைய கடனை வச்சுட்டு சூசைட் பண்ணிருவாரு. இந்த கடனுக்கு பயந்துட்டு ஹீரோயினோட புருஷனும் விட்டுட்டு போயிருவான். இப்படி ஒரு நேரத்துல பல கஷ்டத்தை பார்த்த ஹீரோயின் ஒரு சேஞ்சுக்காக டெசர்ட் ஷாப்ல ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது, நம்ம ஹீரோவை எப்படி மீட் பண்ணி லவ் பண்றாங்கங்கறத வெறும் 24 எபிசோட்ஸ்ல காமெடி, ஃபன், எமோஷன்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி சொல்லிருப்பாங்க இந்த சீரிஸ்ல. பர்சனலா எனக்கு சீரிஸ்ல ஹீரோயினோட கேரக்டர் அண்ட் தமிழ் டப்பிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது ஃபேக் இட் டில் யூ மேக் இட். இத நம்ம ஒரு லவ் சீரிஸ்னு முழுசா சொல்ல முடியாது. லைஃப்ல கெரியர் ஃபோக்கஸ் இருக்க 2 பேரோட ஒர்க்கஹாலிக் லவ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். கதை என்னன்னா, ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ற டீசென்டான ஆளா இருந்தாலும் பொண்ணுங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ற பிளே பாய் டைப். சேம் டைம் ஹீரோயின் ஒரு ஒர்க்கஹாலிக் லாயர். இப்படி வேற வேற பர்சனாலிட்டில இருக்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது மீட் பண்றாங்க. பார்த்த உடனே 2 பேருக்குள்ளயும் லைட்டா ஸ்பார்க் வருது. ஆனா ஹீரோயின் பெருசா காட்டிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் லாயர்னால ஹீரோவோட கம்பெனி லீகல் அட்வைசர் ஒரு கேஸ்க்காக போவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அடிக்கடி ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப்ல மீட் பண்ற சான்சஸ் வருது. தென் இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்து எப்படி லவ்வர்ஸா மாறினாங்கங்கறத கொஞ்சம் மெச்சூரா 2 பேரோட கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் லவ் வச்சு சீரிஸை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ்ல இது ஒண்ணு. எல்லாருக்கும் செட் ஆகுறது சான்ஸ் கம்மி தான். ஆனா 22 எபிசோட்ஸ் இருக்கறனால பெருசா தெரியாது. அடுத்தது ஐ நோ ஐ லவ் யூ. நம்ம நிறைய ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி பாத்திருப்போம். ஆனா இது ஒரு காம்ப்ளிகேட்டட் லவ் ஸ்டோரின்னு தான் சொல்லணும். நம்ம ஹீரோயின் 10 இயர்ஸா ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு பிரேக்கப் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. இதுல வேற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மேரேஜ் பண்ண சொல்லி பிரஷர் போட்டுட்டு இருப்பாங்க. இதனாலே ஹீரோயின் டிப்ரெஷன் ஸ்டேஜ்க்கு போயிருவாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கப்போ புதுசா வெட்டினரி டாக்டரா இருக்க ஹீரோவை அடிக்கடி மீட் பண்ற சந்தர்ப்பம் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டாக்டர், ஹீரோ, லவர் 2 பேர்ல யாரு சூஸ் பண்றாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோயினுக்கு ஃபேமிலி சைட்ல இருந்து எந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, அதெல்லாம் எப்படி ஹீரோயின் ஃபேஸ் பண்றாங்கன்னு லவ், எமோஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட்னு
24 எபிசோட்ஸ்ல சொல்லிருப்பாங்க. எனக்கு பர்சனலா அந்த சீரீஸ்ல 2 ஹீரோஸ் பாக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற சீரீஸ் ஸ்னோஃபால். வாம்பயரும் கியூட்டான கண்ணு தெரியாத பொண்ணும் இருக்க மாதிரியான ஃபேண்டசி சீரீஸ் கதை. என்ன, நம்ம ஹீரோ 100 செஞ்சுரிஸா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாம்பயர். இப்படி இருக்க ஒரு நாள் நைட்டு ஹீரோவோட எதிரிங்க அவரை கொலை பண்றதுக்காக தாக்கும்போது சண்டையில மோசமா அடிபட்டு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல அம்மாவோட கொடுமை தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்க வந்த நம்ம ஹீரோ பார்த்து அவரோட உயிரை காப்பாத்துறாங்க. இதனால ஹீரோயினுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்றாங்கங்கறத ஃபன் அண்ட் எமோஷனலா 24 எபிசோட்ஸ்ல அழகா சொல்லிருப்பாங்க. எண்டிங்கா அந்த சீரீஸ்ல எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுலயும் கண்ணு தெரியாத பொண்ணா வர ஹீரோயினோட ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்தது கேஸ்டல் இன் த டைம். இதுல கொரியன் ஆக்ட்ரஸ் பார்க் மின்யாங் தான் மெயின் லீடா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. கதை என்னன்னா, சின்ன வயசுல விட்டுட்டு போன அம்மாவை அப்பாவோட சேர்த்து வைக்க நினைக்கிற ஹீரோயின் இப்ப அவங்க அம்மா கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க பெரிய சினிமா கம்பெனிக்கு போறாங்க. ஆனா ஆக்சிடென்டலா அங்க பெரிய ஆக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு செக்ரட்டரியா மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள நடக்கிற ஃபன்னான லவ் ஸ்டோரியை தான் இந்த சீரீஸ்ல 38 எபிசோட்ஸ்ல சொல்லிருப்பாங்க. நிறைய எபிசோட்ஸ் இருக்கனால லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அங்கங்க வர காமெடி சீன்ஸும் ஹீரோயின் மேல காட்டுற பொசசிவ்னஸும் ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்தது எக்ஸ்ப்ளரேஷன் மெத்தட் ஆஃப் லவ். இந்த சீரீஸை நீங்க ஸ்டோரிக்காக பாக்குறத விட ஹீரோயின் கெமிஸ்ட்ரி அண்ட் காமெடி சீன்ஸ்க்காகவே பார்க்கலாம். கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அவங்களுக்கு ஒரு சூப்பர் மாடல் செலிபிரிட்டி ட்வின் சிஸ்டரும் இருக்காங்க. இப்ப நம்ம செலிபிரிட்டி ட்வின் சிஸ்டர் கமிட்டடான ப்ராஜெக்ட விட்டு எனக்கு ஒரு பிரேக் வேணும்னு சொல்லிட்டு காணாம போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் ஹீரோயின் தங்கச்சியோட கெரியருக்காக செலிபிரிட்டியா நடிக்க போறாங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ரூட் சிஓ ஹீரோவும் செலிபிரிட்டி தங்கச்சியும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இத கேன்சல் பண்ண காம்பன்சேஷனா நிறையவே பணம் கொடுக்கணும். இதனால நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் ஹீரோயின் ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நீங்க சீரீஸ்ல இருக்க 22 எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்தது ஐ மே லவ் யூ. ஒரு நாவல் ரைட்டரா இருக்கிற ஹீரோயின் அவங்க ரைட் பண்ண ஸ்டோரிய பப்ளிஷ் பண்றதுக்காக ஹீரோவோட கம்பெனிக்கு போறப்போ அங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக அவரோட கம்பெனில அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாங்க. ஆனா ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட லவ் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பாதி கதையை தான் சொல்லிருக்கேன். ரூட் சிஓ கியூட் கேர்ள் லவ் ஸ்டோரி இருக்க மாதிரியான சீரீஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் கியூட்டா இருக்கும். லாஸ்டா இருக்கிறதா இது எம்பாரசிங் த ஸ்டார்ஸ் டுகெதர். ரீசெண்டா வந்த சி டிராமாஸ்ல எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச சீரீஸ் கூட சொல்லலாம். ஒரு 7 வாழ்த்தனமான ஸ்கூல் படிக்கிற பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், லவ், ரொமான்ஸ், காமெடின்னு சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு நடுவுல ஏலியன்ஸ் தன்னோட சிஸ்டரை கடத்திட்டு போயிடுச்சுன்னு நம்பிட்டு இருக்க ஹீரோயினோட ஃபீலிங்னு ரொம்ப சிம்பிளா ஃபன் அண்ட் கியூட்டா இந்த சீரீஸ கொண்டு போயிருப்பாங்க. இது போக லவ் எண்டர்ஸ், ஹலோ மை கேர்ள், ஹலோ அகைன் இந்த மாதிரி நிறைய நல்ல சைனீஸ் டிராமாஸ் இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கொரியன் டிராமா ஃபேன்ஸ் சைடுல இருக்க பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி உங்களுக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை.